பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க முடிவு சரியா இருக்கும்னு எனக்கு படல. அவங்களுக்காக நீ வெயிட் பண்றதும் சரியில்லை. அதுக்காக உன்னை நான் அவங்கள வெறுத்துட சொல்லல. உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. அத முடிவெடுக்க தெரியாதவங்க கையில ஒப்படைச்சிடாத. அங்கிள், என்னோட நிச்சயதார்த்தம் நின்னு போனதுல இருந்துதான் எங்க அப்பா என் மேல கோவப்பட ஆரம்பிச்சாரு. என் கல்யாண பேச்சுல ஆரம்பிச்ச பிரச்சனை என் கல்யாணத்திலேயே முடிவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அவங்க கிட்ட சம்மதம் வாங்காம நானே ஒரு முடிவெடுத்துட்டா நிரந்தரமா அவங்களை பிரிஞ்சிருவணும்னு பயமா இருக்கு. இந்த பயம் அர்த்தம் இல்லாத பயம்மா. அவங்க உன்னை புரிஞ்சுக்கிறப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீ தேவையில்லாம தர்க்கத்தை பண்ணி உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத. உனக்கு காளிதாச பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடு. நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். என் பையனும் அப்படிதான். உன்னை குழப்பிட்டேனாமா? காளிதாச பத்தி உனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பழகினீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐடியல் கப்பலா இருப்பீங்கன்னு தோணுச்சு. அங்கிள், சில சமயங்கள்ல நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையில நம்ம மூக்க நுழைச்சிடுவோம். அந்த தப்ப நான் பண்ணக்கூடாது இல்லையா? அங்கிள், நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அப்ப நீ எனக்கு பதில் சொல்லிருக்கலாமாமா? அமைதியா வந்துட்டியே. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, அவசரமும் இல்ல. என் நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால என் அப்பாவுக்கு என் மேல கோவம் வந்துருச்சு. என் குடும்பத்துல எல்லா குழப்பமும் வந்துருச்சு. என் கல்யாணம் நடந்தா அது என் குடும்பத்தோட சேர்றதா இருக்கணும் அங்கிள். அப்பாவுக்கு தெரியாம நான் காளிதாச கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு பிறகு என் குடும்பத்தோட நான் எப்பவுமே சேர முடியாது. இப்படி ஒரு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி அங்கிள் முடிவெடுக்க முடியும்? மீரா, நானும் ஒரு பெண்ணை பெத்து கட்டி கொடுத்தவம்மா. எனக்கு முறைப்படி உங்க அப்பா கிட்ட போய் பேசணும்னு தெரியாதா? அதுக்கு முன்னால உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். நான் பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட போய் பேச அவரும் தலை அசைக்க உன் விருப்பம் வேறையா இருந்தா கஷ்டம் தானே? இப்ப சொல்லு, உன் அப்பாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு சம்மதம் தானே? இன்னும் என்னமா தயக்கம்? இல்ல, அப்பா மனசுல என்ன பத்தியும் காளிதாச பத்தியும் தப்பான ஒரு எண்ணத்தை தியாகம் ஏற்படுத்திட்டான். இப்போ நீங்க போய் கல்யாணத்தை பத்தி பேசினா அதெல்லாம் உண்மைன்னு அப்பா நினைச்சிட மாட்டாரா? தப்பா நினைக்கிறவங்க கிட்ட எது சரின்னு யாராவது எடுத்து சொல்லிதானே ஆகணும். அதுக்கான சந்தர்ப்பம் இதுன்னு நினைச்சுக்கோ. உங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீயும் உன் குடும்பமும் ஒன்னா சேரது மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் ஒன்னா சேர போதுன்னு நம்பு.